ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கொஞ்சம் மழையாக தான் இருக்குது. கூலிங் கிளைமேட் வேறு. கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பை மோட்னு போட்டிங்கன்னா இந்த ஆப் வரும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கும் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடை. ஓகேங்களா? வடை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் வாங்கிக்கோங்க. சுரக்காய் மேலே இருக்க தோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச உளுந்தை வந்து மிக்சியில் இப்போ ஜாருக்கு மாற்றிடுறேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து மிளகாவி போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா கையால் அரிஞ்சேன்னா எனக்கு கண் எரியும், கையெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கிறதால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுறேன். இப்போ உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்ச உளுந்தை எடுத்து போட்டுட்டேன். மிளகா வந்து காரத்துக்கு 2 மிளகா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு, ஓகேங்களா, அரிசி மாவு வந்து போட்டுக்கோங்க. அப்படி அரிசி மாவு இல்லைங்கிறவங்க அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அரைச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த மாவு கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே மிளகா போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து பெருஞ்சீரகம் பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கோங்க. சில பேருக்கு பெருஞ்சீரகம் பிடிக்காது, அவங்களாம் பெருஞ்சீரகம் போட்டுக்க வேணாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். லைட்டாக சூடு பண்ணதுமே எண்ணெய் கொதிக்கிற நிலைமைக்கெலாம் போடாதீங்க. நார்மல் ஹீட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கையில் வந்து உங்கள் கையில் உள்ளங்கையில் வந்து ஒரு ரவுண்டு பிடிச்சி அப்படியே அமுக்கி ஒரு ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெய் சட்டியில் போடுங்க. சில பேருக்கு வந்து எண்ணெய் தெளிக்குமோ, எண்ணெய் தெளித்தா காயமாயிடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க ஒரு பேப்பர் எடுத்து அதில் மாவு, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா தட்டி விட்டு ஓட்டை போட்டு அப்படியே போட்டிங்கன்னா போதும். நல்லா வடை புஃப்னு வந்துடும். நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு எண்ணெய் தெளிக்கிறதெல்லாம் பழகி போச்சு. ஸோ நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து நார்மலாக உளுந்து சேர்த்துக்கிட்டாலே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுலேயும் பீக்கங்காங்கிறது வந்து நீர் சத்து உள்ளது. நீர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வடிய வைக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பீக்கங்காய் பொரியலில் சேர்த்துக்காதவங்க இந்த மாதிரி வடையில் சேர்த்து சாப்பிடுங்க. பீக்கங்காயில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஸோ மறக்காமல் எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்.